கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லியிருந்த மாதிரி மாயா, ஓகேங்களா? ஸோ இந்த மாயா வீடியோ தான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம எதுக்காக இந்த டைமுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து 2 வாட்டி நான் வந்து சைக்கோ அட்டாக் வந்து ஆயிருக்கு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து சைக்கோ இருக்கான். எனக்கு ஆசிட் அட்டாக்கு ப்ளஸ் வந்து நிறையா சைக்கோனால் வந்து எனக்கு பாதிப்புகள் வந்து நிறைய இந்த இடத்துல ஏற்பட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஆத்மாவும் இருக்குது இந்த இடத்துல மாயா, ஓகேங்களா? மெயினாக பர்டிகுலராக வந்து நான் மாயாவை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்து மகியும் வந்திருக்காரு. நான் அப்புறமா உங்களை காட்டுறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் கேமரா ஆன் பண்ணணுன்ற ஐடியாவே வரல, ஓகேங்களா? ஸோ வந்து நைட் இந்த இடத்துல வந்து நாங்கள் 12 o'clock எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல அந்த சைக்கோ இருக்கானா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்தது. ஸோ வந்த இடத்துல எங்களுக்கு கேமரா ஆன் பண்ணவே தோணலை. இப்போ தான் வந்து ஆன் பண்ணி ஒரு vlog-ஓடு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஐடியா பண்ணேன். அண்ட் தென் வந்து இன்னொரு விஷயம், வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா நைட் எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோ வந்து இந்த வீடியோவோடு அப்படியே சேர்த்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்படியே பாருங்கள். செம்ம வர்த்தான வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வர்த்தாக தான் இருக்கும், ஓகேங்களா? ட்ரெயின் சவுண்டு. ஸோ கைஸ், நம்மளோட வந்து மஹி வந்திருக்காரு. ஹாய் காய்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ அகேன் ரூபன் ப்ரோ ஒரு சேனலில் வர்றதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பாஸ்ட் வீடியோ. அந்த மதர் ஆஃப் நீமா வீடியோ எல்லோரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களே. ஸோ அண்ட் அந்த வீடியோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ கூட நீ அப்படியே சப்போர்ட் பண்ணுவேன், ஐ ஹோப் தட். அண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அண்ட் இந்த இடத்த பற்றி ரூபன் ப்ரோ ஆல்ரெடி எனக்கு சொல்லியிருக்காரு. பட் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணதற்கு ஆகுது. ஸோ நேரில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ அண்ட் ரூபன் ப்ரோ பேசுவார். ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இடத்துல நாங்கள் திடீர்னு கேமரா ஆன் பண்ணதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் உள்ளார வரப்போவே வந்து ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு கேட்டுச்சு. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வந்து இந்த கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஒரு vlog-ஓடு வந்து இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அந்த வீடியோலாம் நாங்கள் பார்த்துட்டோம். அங்கே இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் உள்ளே வரப்போவே வந்து அந்த வீடியோலாம் வந்து பார்த்துட்டோம். அந்த வீட்டில் வந்து ஒரு சில சவுண்ட்ஸ் மட்டும்தான் கேட்குது, ஓகேங்களா? பட் வந்து அதுவும் இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மெயினாக நாங்கள் வந்து அந்த சைக்கோ இருக்கானா இல்லையான்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க வந்ததே, இல்லையா? அதுதான் ரீசன். டே வந்ததுக்கா ரீசன் வந்து சேம், அந்த சைக்கோ இருக்கா இல்லை வேற ஏதாச்சும் இருக்கா பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஏதோ 11 இன்ச் மேலேருந்து பெஸ் எனக்கு எங்கே பார்த்தாலும் சவுண்டாக வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ அதுதான் கைஸ், இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் அப்படியே நாங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம். பார்த்துட்டு நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆரம்பிச்சிடலாமா? ஆல்ரெடி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கைஸ், நம்ம இந்த வீட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்தந்த வீட்டை வந்து கொஞ்சம் பார்ப்போம், ஓகேவா? நிறையா முள்ளெல்லாம் இருக்குது, பார்த்து தான் போகணும். இந்த கேமரா எப்படி இது? இந்த வேர் தெரியுதா? இந்த செடியோட வேர் தான் இது, அடைஞ்சிருக்கு. பார்த்து அப்புறம் ஸோ கைஸ், பாருங்கள் செடியெல்லாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஃபுல்லாக அப்படியே உடஞ்சி வந்திருக்கு. ப்ரோ என்ன சாமி ப்ரோ? திருப்பதியா? பெருமாள் தானே? பெருமாள் சிலை. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ஆத்மா இருக்க வாய்ப்பே இல்லை இந்த வீட்டில். ஏன்னா சாமி இருக்கிற வீட்டில் வந்து எப்படி பேய் இருக்கும்? ஆனால் அந்த வீட்டில் தான் ப்ரோ வரப்போவே சவுண்டு கேட்டுச்சு, பார்த்தியா? அந்த நம்ம ரெக்கார்ட் பண்ணது இல்லை, ரெக்கார்ட் பண்ணல, நம்ம கேமரா ஆன் பண்ணல கைஸ். அந்த சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் கேமராவே ஆன் பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஐடியா வந்துச்சு.
இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பகலில் பார்க்கவே ரொம்ப வியர்டாக இருக்குது. ஸோ நைட்டு வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்படியே வச்சுருக்காங்க, பரவாயில்ல. யாரோ யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தோணும். அந்த சைக்கோ தான் ப்ரோ இருப்பான், அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த இடமே. ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. இது எலும்பு ப்ரோ, இந்த சைக்கோ பண்ண வேலை தான் ப்ரோ. இது சாப்பிட்டு போட்டுருக்கான் ப்ரோ, அந்த சைக்கோ சாப்பிட்டு போட்டுருக்கான் எல்லாத்தையும். கீழெல்லாம் பாருங்க, எங்கேயோ பாட்டு போட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு வீடுங்க இருக்குது, சின்ன சின்ன வீடு இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா சென்டரில் இருக்குது ப்ரோ. ஆமாம், வந்து அந்த சைடில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக காட்டுக்கு நடுவில் தான் வந்து இந்த வீடே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சின்ன சின்ன வீடுங்கள்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஒரு சின்ன கூடாரம் மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு குடிசை கூடாரம்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி சின்ன சின்ன வீடுங்கள்லாம் வந்து அங்கங்கே இருக்குது. அவங்க வந்து சின்னதாக பாட்டுங்கள்லாம் போட்டு ஏதோ ஈவினிங் டைம்ஸில் அதெல்லாம் மோஸ்ட்லி ஆகும், ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து நான் வீடியோ எடுத்தப்போ நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு ஃபேக்ட்ரி வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அது நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து இங்கே ஒரு ரோடு மாதிரி ஒரு வழி போகுது, மண் ரோடு. ஸோ அந்த ரோட்டில் தான் வந்து போகும் வண்டிங்கெல்லாம். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் மேபி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில். அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் மட்டும் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, மையா அப்படியே ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த எலும்புங்க பாருங்கன்னா புளி சாப்பிட்டு போட்டுருக்காங்க. சரி பார்த்துவா சார். பார்த்துவா இங்கே மேலே வந்து இது போகுது, ஸ்டெப்ஸு படிக்கட்டு போகுது மேலே. இது மேலே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட் அந்த வீட்டை பார்க்கலாம், ஓகேவா. மேலே வந்து வெறும் ஓப்பன் தான் இருக்கும், பட் இந்த ஸ்டெப்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம், போகிறதுக்கு வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஓகேவா. முள்ளு இருக்குது, பார்த்துவோம். பேக் மட்டிக்கிச்சு ப்ரோ. நீ பார்த்துவா, கேமரா கொடு, பார்த்து எப்படி இருக்கு பாருல. ஏய் ப்ரோ, என்ன செத்து கிடக்குது ப்ரோ, என்னன்னு தெரியல பாருங்க ப்ரோ. நாய் ப்ரோ, ஷே சரான கப்பு இல்லை நாய். நாய் செத்து கிடக்குது. கைஸ், நைட்டு வந்து நாங்கள் வந்து எப்படி தான் வீடியோ எடுக்க போகிறோம்னு சொல்லி எனக்கு தெரியல. ரொம்ப ரிஸ்க் இருக்குது இந்த இடத்துல. அந்த ரிஸ்கெல்லாம் தாண்டி நாங்கள் எப்படியாச்சும் வீடியோ வந்து நாங்கள் கவர் பண்ணி ஆகணும், ஏன்னா இதுதான் எங்கள் பொழப்பு. மேலே இருக்கிற மாதிரி இது எனக்கு கேட்டுச்சு, எனக்கும் கேட்டுச்சு. உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. யாரும் இப்போங்க அப்படியே நம்மளை பார்த்து ஏஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. எனக்கு சடனாக சவுண்ட் கேட்கிச்சு ப்ரோ. எனக்கும் கேட்ச்சு. யாரும் இப்போ நம்ம மேலே அப்படி அங்கேருந்து நம்ம வந்தோம்ல, இங்கே யாரும் வந்து நம்மளை பார்த்து எழுந்து போனால் ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்குமே,
இப்போ நம்ம நடக்கும்போதே எப்படி கேட்குது ஃபுட் ஸ்டெப்பு, அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பு கேட்டுச்சு. கைஸ் தெளிவாக கேட்டுச்சு எங்களுக்கு, ஷோர். பட் ஆனால் மேலே பார்த்தா யாருமே இல்லை, ரொம்ப மர்மமாக இருக்குது. ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் வந்து சின்னதாக வந்து ஒரு குர்சடின்னு வாங்க தெரியுமா, நிறைய கிறிஸ்டியன்ஸுங்களுக்கு வந்து அது தெரியும். அது சின்னதாக ஒரு சிலை வச்சு குர்சடி மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி கட்டி அங்கே வந்து ப்ரேயரெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் தூரம், அங்கே பக்கத்துலேயே தான் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. ஸோ அந்த பெல் சவுண்டு தான் இப்போ நீங்கள் கேட்டது. ப்ரோ இன்றைக்கி என்னென்னா ஆகட்டும், டீட்டெயில்டாக இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இன்றைக்கி நைட்டு போகக்கூடாது, ஓகேவா? மறுபடியும் பேய் விட அந்த சைக்கோ நினச்சும் போது எனக்கு பயமாக இருக்குது. எதுக்குன்னா நம்ம வரும்போது அந்த சவுண்ட் கேட்டில்ல, அதுதான் நான் சொல்கிறேன். அது எங்கன்னு தான் கேட்குதுன்னு எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இதுதான் விஷயம், ஓகேவா? அங்கே வண்டிங்க போகிற சவுண்டெல்லாம் கேட்குது, மண் ரோடு இருக்குல்ல அங்கே, அதனால் சரி வா ப்ரோ அந்த வீட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த ஒரு வீட்டையும் பார்த்துட்டு இந்த வீடு அந்த வீடு ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நம்ம நைட்டு வரலாம். ஓகே ப்ரோ. ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் கூட ரிஸ்க்கு. ஓகே ப்ரோ, இந்த வீடு பார்த்துட்டோம், மேலே பார்த்துட்டோம், இந்த வீடு பார்த்துட்டு அந்த வீடு பார்த்துட்டு வீடியோ எண்ட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாமா? ஏன்னா யாரும் வராங்களா? எங்கே 2 பேர். 2 பேரா? யார் ப்ரோ? செத்துன்னு வராங்களா ப்ரோ? இப்போ உள்ள வராங்களா? ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து யாரோ சம் லோக்கல் பீப்புள்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இடத்த விட்டு உடனே நாங்கள் வெளியே போகிறது தான் சேஃப், ஓகேங்களா? ஸோ வீடியோ கரெக்டாக நைட் 12 மணிக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக வரும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இப்போதைக்கு நாங்கள் வெளியே கிளம்புறோம். ஏன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், கேமரா வந்து ஆன் பண்ணலை. எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து நாங்கள் லைவாகவே பார்த்துட்டோம் இந்த இடத்துல பகல்லையே. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும், நம்ம 1.5 hour இருக்கும். ஸோ இந்த 1.5 hour வந்து நாங்கள் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ச் பை இன்ச்சாக வந்து நாங்கள் அந்த சைக்கோ இருக்கானான்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக க்ளீனாக செக் பண்ணி பார்த்தோம், வந்து இல்லை, ஓகேங்களா? ஸோ தைரியமாக வந்து நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது எல்லாமே எங்களோட சேஃப்டிக்காகத்தான், ஓகேங்களா? சரி போயிடலாம், அங்கே தான் இருக்காங்க, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகே ப்ரோ, போய்ட்டு இது பண்ணலாம். ஓகே கைஸ், உங்களை நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக வந்து மீட் பண்ணுறேன். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கைஸ் இப்போ வந்து கரெக்டாக நம்ம 12 மணி ஆச்சு, டைமு 12 மணிக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லென்த்தாக போகுது. செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் போயின்னுக்கிறாங்க. ஓகே, நம்ம வெளியே நின்று பேசுகிறது அவ்வளோ சேஃப் இல்லை. ஸோ அதனால் கேட்குது ப்ரோ.
ஸோ அப்போலேருந்து ஈவினிங்லேருந்தே சவுண்டு வந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருக்குது. பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டோம் லைவாகவே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மஹி ரெடியா? ஓகே, தைரியமாக பண்ணிடுவியா? ஆமாம் ப்ரோ. ஏன்னா ரொம்ப மோசமான இடம். ஓகேவா? பண்ணிடலாமா? ஓகே ப்ரோ. கைஸ் வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ மஹி ப்ரோ ரெடி தானே? ரெடி ப்ரோ. பட் ரொம்ப நர்வஸாக இருக்கு ப்ரோ. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. ஏன்னா வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். சவுண்டு கேட்குது, உள்ள சவுண்டு கேட்குது, சவுண்ட் கேட்குது வீட்டுக்குள்ளே. சரி, இப்போது எம்ப்ளாயிஸோட நடமாட்டம் அதிகமாகிடுச்சு. ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடலாம். ஓகேவா? ஆமாம் ப்ரோ. பண்ணிடுறியா? ஓகே. ஸோ கைஸ் இப்போ வந்து மஹி வந்து இந்த போர்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் வந்து அந்த லாஸ்ட்லேருந்து இப்படி ரிவர்ஸில் வர போகிறேன். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. மஹி தைரியமாக பண்ணிவிடு மஹி. பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், கேமரா வந்து நான் கோப்ரோ எடுத்துக்கிறேன். நீயும் கோப்ரோ எடுத்துக்கோ. ஓகேவா? பண்ணிடலாம். ஓகே, சீக்கிரம். ஸோ கைஸ் இப்போ வந்து நான் அந்த லாஸ்ட்லேருந்து வர போகிறேன். லைட்டிங் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்கள். சவுண்ட்ஸ் வந்து இப்போயே கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து போகிறோம். மஹி பார்த்து உஷாரு. ஓகே ப்ரோ. ஓகேவா? நான் போகிறேன், பார்த்துக்கோ. ஓகே ப்ரோ. நான் அங்கே போய் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகேவா? நீ வந்து இங்கேருந்து வந்துடு, நான் அந்த லாஸ்ட்லேருந்து வரேன். ஓகே. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, தைரியமாக பண்ணு. ஓகே ப்ரோ. கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் ப்ரோ. கைஸ், லைட் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அங்கே தெரியுதா? சீக்கிரம் இந்த ஆக்சுவலி அங்கே லைட்டு தெரியுதா? அங்கே ஆளுங்கள் இருக்காங்க. ஸோ நான் லைட் கம்மியாக தான் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் கைஸ். இருக்குன்னா இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அங்கே ஃபேக்ட்ரிக்காரங்க செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ முடிச்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணி போயிடலாம். யாராவது உள்ள? கைஸ், ஆக்சுவலி ரூபான் ப்ரோ அங்கே போயிட்டாரோ. யார்? கைஸ், உள்ள சவுண்ட் கேட்குது. ஆக்சுவலி எனக்கு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சமாக போ. யார் உள்ள? யார் உள்ள இருக்குது? ஹலோ ஹலோ ஹலோ, யாராச்சும் இருந்தால் பேசுங்க.
ஹலோ, யார் அது? ஆக்டிவ் சவுண்ட் வருது கைஸ். நான் உள்ள வரலாமா? ஹலோ, உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? கைஸ், ஏதோ அந்த சவுண்டு கேட்குற மாதிரி இது மகி வர தனியாக போயிருக்கான். ஏதோ டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்குது. கைஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடம் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. யார் அது உள்ள? நான் உள்ள வரலாமா? ஹலோ, பேசுங்களேன் என் கூட. ஹலோ, யாரோ உள்ள பேசுகிறீங்களா? கைஸ், என்ன சவுண்ட் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது கைஸ். கைஸ், நான் நைட் விஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. ஓகேவா, இப்போ உள்ளே போகலாமா? பயங்கரமாக இருக்குது. மயான அமைதியாக இருக்குது. லைட்டிங் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். அப்பே பெருமாள், லைட்டிங் வந்து நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஏன்னா வந்து ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னலாம் சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து அன்டைமில் வந்து வீடியோ எடுக்கிறதே வந்து ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது. சவுண்ட்ஸ் வேறு அதிகமாக கேட்குது. ஓகேங்களா, ஸோ இப்போது இங்கே நான் இருக்கிற இடத்துல வந்து அமைதியாக இருக்குது. அமைதியாக இருந்தாலே ஆபத்து தானே. மைகாட், ஃபுல்லாக எலும்பு ஸ்கெலிட்டன் தெரியுதா? ஃபுல்லாக என்னென்னவோ செத்து கிடக்கு. எல்லாம் எலும்புங்க தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எலும்பாகவே இருக்குங்க. இப்போதான் என் மைண்டில் தான் ஓடிட்டே இருக்கு ப்ரோ. என்னன்னா அந்த சவுண்ட்ஸ் ப்ரோ, நான் சீரியஸாக நான் எனக்கு ரியலாக கேப்சர் பண்ணிட்டு ப்ரோ அந்த ஒரு சவுண்டு ப்ரோ. ஆக்சுவலி ப்ரோ சொல்லியிருக்காருண்ணா எனக்கு இப்படி ஆக்டிவிட்டீஸ் ரியலாக கண்டு முடியும் தெரியும் ப்ரோ. பட் ஈவினிங் வந்தப்போ நாங்கள் பார்த்தோம். பட் இப்போ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஹலோனா பண்ணுறதுக்கு எனக்கு லைட்டாக போயிடலாம். அங்கே வண்டி போகுது. யார் அது? யார் கைஸ்? அங்கே சவுண்ட் கேட்குது. ஹலோ,
யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? ஹலோ, நான் உள்ள வரலாமா? மேலே வர பாருங்கள், ஏதோ கட்டியிருக்காங்க. என்னன்னு சொல்லி தெரியல. டிஸ்ட்ரிக்டா இல்லை என்னன்னு சொல்லி தெரியல. கைஸ், இப்போ அடுத்த வீடு பார்ப்போம். ஒரு வீடை நம்ம பார்த்துட்டோம். மஹி வராங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணுறான்னு தெரியல. மை காட். ஐயோ, முள்ளு. ஷோ, சாயந்தரமே பார்த்தேன். இது நைட்டில் பார்க்க தான் ரொம்ப வியர்டாக இருக்குது. யாருன்னா இருக்கீங்களா மேலே? என்ன பிளட்டு மாதிரி இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளட்டு. Oh my god. Shit. யார் அது மேலே? ஹலோ, கைஸ் பார்த்தீங்களா? எனக்கு சவுண்ட் அந்த ரூமில் அந்த வீட்டில் நீ கைஸ். ஹலோ ஹலோ, உள்ள வரலாமா நானா? ப்ளீஸ், யாராச்சும் இருந்தா பேசுங்க ப்ளீஸ்ண்ணா. யாராச்சும் இருந்தா பேசுங்கண்ணா ப்ளீஸ். பயம் பூத்தாது. நான் அலோனா இல்லை, என் கூட என் ப்ரோ. கைஸ், கைஸ், உள்ள சவுண்ட் கேட்குது, இங்கே சவுண்ட் கேட்குது. எனக்கு லைட்டாக பயமாக இருக்கு. ஐயோ கைஸ், ஐயோ பார்த்தீங்களா? அந்த கல் விழுந்துச்சு, விழுந்து. ஹலோ, நான் உள்ளே வர போகிறேன். எனக்கு பயம் இல்லை. ப்ளீஸ், யாராச்சும் இருந்தா பேசுங்க. இல்லை, எங்கள் அண்ணா இருக்கு அங்கே, நான் கூப்பிடுவேன். சவுண்ட் கேட்குது கைஸ், சவுண்ட் கேட்குது. ஹலோ, ஆள் யாராச்சும் இருக்கீங்களா? ஐயோ
guys guys ஹலோ நான் உள்ளே வரலாமா? என் கூட பேசுங்களா நீங்கள்? ப்ளீஸ் பயப்புத்தாதீங்க கைஸ். உங்களுக்கு எப்படி இருந்தா தெரியல, பட் எனக்கு ரூபன் ப்ரோ கூப்பிடலாமா எனக்கு தோணுது. ப்ளீஸ் ப்ளீஸ் கத்தாதீங்க, ஏதாச்சும் இருந்து பேசுங்க. கைஸ் ஐயோ, நான் உள்ளே வருவேன் கைஸ். கைஸ் ஆக்டிவிட்டி நடக்குது. ஐயோ, அங்கே சாமி ஃபோட்டோ இருக்கு. ஹலோ, நீ யாராச்சும்? எனக்கு பயம் இல்லை, நான் உள்ளே வர போகிறேன். கைஸ் உங்களுக்கு எனக்கு நீங்கள் பார்த்த மாதிரி எனக்கு ரியலாக கைஸ் என்ன நடக்குதோ நான் உள்ளே போகிறேன். ஹலோ, இதை பார்த்துட்டோம். பாருங்க எவ்வளோ முள் இருக்குன்ட்டு. பாருங்க மூஞ்சிக்கு நேராகவே. சரான முள் ஏறிச்சு. அங்கே அப்பையிலேருந்து யாரும் நிற்கிற மாதிரியே தெரியுது. சரி, இதுக்குள்ள போய் பார்ப்போம். வழி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. சாயந்தரம் வந்தப்போ வழி கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. நைட்டில் சுத்தமாக தெரியல. பாருங்க, முள் பதாரம் தான் இருக்குது. போய் பார்ப்போம். எவ்வளோ பல்லி. வழியே மறந்துட்டான். ஃபுல்லாக முள்ளாக இருக்கு. எப்படி உள்ளே போவான்னு தெரியல. நான் உள்ளே வர போகிறேன். ப்ளீஸ் எதுவுமே பண்ணாதீங்க. யாரு கைஸ்? உள்ள யாரும் இல்லை கைஸ். இந்த ரூம்ல இந்த கல்லு விழுந்து கேஸ் கைஸ். நீங்களே பார்த்தீங்களா? சாமி ஃபோட்டோ எல்லாம் இருக்கு கைஸ். எங்கே இருக்கீங்க நீங்கள்? ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்களா? கைஸ் யாரை நடக்கிறாங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது கைஸ். அங்கே ஏதோ சவுண்ட் வருது கைஸ். அந்த சைடில் ஏதோ சவுண்ட் வருது. யார் அது கைஸ்? யாரும் இல்லை கைஸ் இங்கே. யாரும் கைஸ் ஹெவி சவுண்ட் வருது கைஸ். நான் சீக்கிரமாக அந்த ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் பார்த்துட்டு நான் போயிடுவேன்.
பார்த்துருக்கீங்களா? அந்த ஆக்டிவிட்டி எனக்கே முடியல கைஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. நான் ரூபான் ப்ரோ கிட்ட போயிடுவேன். என் கையில் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியல. நீங்களே பார்த்தீங்களா? அது கைஸ் நான் போகிறேன் கைஸ். ரூபான் ப்ரோ கிட்ட போய் நான் பேசுகிறேன். கைஸ் ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. சவுண்ட் கேக்குது. யார் உள்ள? யாரு? கேஸ் ஏதோ நடந்து போகுது உள்ள. யாருமே இல்லை. மாயா, நீங்க தானா அது? உங்களால் முடிஞ்சால் மறுபடியும் அந்த சத்தத்தை போட முடியுமா? கைஸ் தெளிவாக பார்த்துருப்பீங்க நீங்கள். தெளிவாக கேட்டுச்சு எனக்கு சவுண்டு. உள்ளே வந்து ஓடி பார்த்தேன். யாரும் இல்லை. ஐ திங்க் மாயா. மாயா, நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா? இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறது உண்மைன்னா நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். என் பக்கத்தில் உங்களால் வர முடியுமா? மாயா, 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 கேமரா பிளர் ஆகுது. மாயா, எங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? கைஸ், சவுண்டு வந்து மாயாவோட சவுண்டு. லாஸ்ட் டைம் நான் 1 year பேக் கேட்ட அதே சவுண்டு. லாஸ்ட் 1 year பேக் நான் கேட்ட அதே சவுண்டு இன்னி வரைக்கும் நான் மறக்கலை. கண்டிப்பாக மாயா தான். நான் மாயா, ஏன் அழுகுறீங்க? சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் விஷன் கனெக்ட் பண்ணிவிட்டு மாயாவோட கம்யூனிகேட் பண்ண போகிறேன். மாயா, ஏன் அழுகுறீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இவ்வளோ சின்ன வயசில் இறந்து போனது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. உங்கள் இழப்புக்கு நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். அதே சமயம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறீங்களா? மாயா, என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறீங்களா? லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷன் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே.
கைஸ் ஃபைனலாக வந்து நைட் விஷன் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் வெளியில். ஸோ என்டையர் இந்த ரூமே கவர் ஆகிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. சவுண்ட்ஸ் வந்து கேட்குது. இப்போ நான் மாயா கூட கம்யூனிகேட் பண்ண போகிறேன். மாயா, என் கூட பேச நீங்கள் ஆசைப்படுறீங்களா? உங்களை பார்க்கத்தான் நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். மாயா, உங்களால முடிஞ்சா என் முன்னாடி வர முடியுமா? ஏன் அழறீங்க? மாயா, மாயா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 இயர் முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட வந்தேன். பட் நீங்கள் என்னை எந்த விதமான ஒரு ஹர்ட்டும் பண்ணலை, எந்த விதமான ஒரு தாக்குதலும் நடத்தலை. உங்களை மாதிரி ஒரு அன்பான ஆத்மாவை பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். என் முன்னாடி வர முடியுமா? மாயா, என் முன்னாடி வர முடியுமா? மாயா, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களை பார்க்க நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். அப்படி நீங்கள் என்னோட அன்பை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட கையை தொட முடியுமா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறீங்களா?